ப்ரான் முழுசாக இருந்ததை பார்த்துருப்பீங்க. இது வந்து க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன். இதில் அந்த ஷெல்லை எடுத்துகிட்டு இதை மாதிரி ஒரு நரம்பு அதில் இருக்கும், அதையும் ரிமூவ் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ 1 kg வாங்கினோம்னா அந்த கழிவுகளெல்லாம் போக 1/2 kg தான் நமக்கு கிடைக்கும். இப்போ நான் இது 1/2 kg வாங்கினேன். இப்போ க்ளீன் பண்ணி இப்போ எனக்கு 1/4 கிலோ இருக்கும். இதை நல்லா கழுவி ஒரு 4-5 தடவை கழுவி எடுத்துகிட்டு வரேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கழுவுனா கொச்சை வாடை இல்லாமல் இருக்கும். இப்போ ஏதாவது 1-2 ராட்டு இந்த மாதிரி நரம்பு எடுக்காமல் இருக்கும். நடுவில் ஒரு பிளாக் லைன் தெரியுதா? அந்த லைன் இருக்க தான் அந்த நரம்பு, இல்லைன்னா குடல்னு சொல்லுவாங்க. அதை லைட்டாக இப்படி நம்ம நகத்தில் ஓப்பன் பண்ணி விட்டு அந்த பிளாக் கலரில் இருக்க நரம்பை உருவி எடுத்துடணும். இது மாதிரி ஓப்பன் பண்ணி விட்டு அப்படியே எடுத்துட்டோம்னா அது போயிடுச்சு. இப்போ தெரியுதா? அது நீட்டாக வந்துருச்சு. இப்போ அது இல்லை பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக பெட்டாக வந்துருச்சு. இதை மாதிரி ஏதாவது 1-2 இருந்தாலும் நம்ம அதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கிடணும். ப்ரானை 4-5 தடவை கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்க்குறேன். மஞ்சத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்தில் க்ளீன் பண்ணி கழுவி எடுத்துட்டோம்னா ரெடியாக இருக்கும் ப்ரான் நம்ம சமைக்கிறதுக்கு. மஞ்சத்தூள் போட்டு நம்ம வச்சுருந்த ப்ரானை இப்போ அந்த தண்ணியிலேருந்து ரிமூவ் பண்ணுறோம். மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கிறதுனால நமக்கு அந்த கொச்சை வாடெல்லாம் போயிடும். இப்போ தண்ணி இல்லாமல் சுத்தமாக வடித்து எடுத்துக்கிடணும். எடுத்து இப்போ நமக்கு ப்ரான் ரெடியாக இருக்குது. குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு இரும்பு சட்டியை அடுப்பில் பொருத்தி வச்சுருக்கோம். அதில் 1 ஸ்பூன் ஆயில் சேர்க்குறோம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்க போகிறோம். 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா ஒரு வதக்கிக்கிட்டோம். அதுக்கப்புறம் அதில் ப்ரானை சேர்க்க போகிறோம். நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க ப்ரான். இப்போ ப்ரானுக்கு தேவையான மசாலாஸ் எல்லாம் சேர்க்க போகிறோம். இப்போ அதுக்கு 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1 உப்பு 1/2 ஸ்பூன், மல்லியும் மிளகாவும் கலந்த தூள் 1/2 ஸ்பூன் போடணும். அதுக்கப்புறம் மிளகுத்தூள் அது ஒரு 1/2 ஸ்பூன். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் அது ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு இப்போ நல்லா கிண்டணும். ப்ரான் சூடேற ஆரம்பித்தோடனே அதிலேருந்து தண்ணிலாம் வெளியில் வருது. இப்போ கருவேப்பிலை போட போகிறோம். போட்டு நல்லா கிண்டணும். இந்த தண்ணிலாம் நல்லா வத்துற வரைக்கும் ப்ரானை நல்லா வேக விடணும். வேக விட்டால் நமக்கு ப்ரான் பொரியல் ரெடி ஆகிடும். ப்ரான் வேகிறதுக்கு ரொம்ப கம்மியான டைம் தான் தேவைப்படும். இந்த தண்ணி வத்துற டைம் போதும் ப்ரான் வேகிறதுக்கு. அவ்வளோதான் டைம் நமக்கு வேணும். இப்போ இது வேகட்டும். ப்ரான் நல்லா வெந்துட்டுருக்கு. ப்ரான் நல்லா சுருண்டு நல்லா வெந்து வந்துட்டுருக்கு. இந்த தண்ணி வத்துற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ப்ரானில் இருக்க தண்ணிலாம் நல்லா வற்றி வந்துருச்சு. இப்போ ப்ரான் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், ப்ரான் ரெடி.
சாப்பிட்லாம். ப்ரான் பொரியல் ரெடி.